எக்காரணத்தைக் கொண்டும் வருகின்ற மார்ச் 23ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். அன்றைக்கு வராதி அம்மனுக்கு மிகவும் உகந்த வளர்பிறை பஞ்சமி வருகிறது. இந்த வளர்ச்சியை தரும் வளர்பிறை பஞ்சமையில் ஒரே ஒரு வழிபாட்டை மட்டும் தொடர்ந்து செய்து வந்தால் நீங்கள் நினைத்த எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறுமன்று வராகி அம்மனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பொதுவாக வளர்பிறை பஞ்சமி என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாளாகும். இந்த நாளில் நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்களை சுத்தம் செய்துவிட்டு அன்று நாள் முழுவதும் உணவு மேற்கொள்ளாமல் விரதம் இருந்து வழிபட்டால் நல்ல அருள் கிடைக்கும். விரதம் இருக்க முடியாதவர்கள் விரதம் இருக்க வேண்டாம். முடிந்தவர்கள் மட்டுமே விரதம் மேற்கொள்ள வேண்டும். பிறகு உங்கள் அருகில் இருக்கும் வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று 27 விரலி மஞ்சள் வைத்து மாலையாக கற்றி வராகி அம்மனுக்கு சாற்ற வேண்டும். தொடர்ந்து 5 பஞ்சமி திதிக்கு வராகிக்கு மஞ்சள் மாலையை சாற்றி வந்தால் நாம் நினைத்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். இதைத் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்த கட்டங்கள் நன்றாக இருக்கும். இதை நிச்சயம் சனிவாரங்க உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்களை நீங்களே காண்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.